பராசரர் ஜோதிட மணிமண்டலத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 62 வயசான ஒரு இளைஞருடைய ஜாதகம். இவர் திருப்பதி போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு. அதாவது கவர்மெண்ட்டே ரிட்டையர்டு ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிட்டையர்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருச்சு. ரிட்டையர்டு கொடுத்து அப்படி ஒரு ரிட்டையர்டு நம்ம வாழ்க்கைக்கே நமக்கு ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்னு கேட்குறது ஒரு விசித்திரமாக இருக்குது. வாழ்க்கையே வாழ்ந்து முடித்த பிறகு எங்கு சென்றால் என்ன? 9 கிரகங்களும் நமக்கு முக்கியமான கிரகங்கள் தான். பொதுவாக புண்ணிய ஸ்தலங்கள் என்று ஒரு சில ஸ்தலங்களை வைத்திருக்கிறார்களே என்றால் அங்கே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சுகளும் அந்த வைப்ரேஷனும் அங்கே இருக்குதுங்கிறது தான் புண்ணிய ஸ்தலங்களில் சொல்லப்பட்ட ஆகம விதிகள். அப்படி எடுக்கும் பொழுது திருப்பதியில் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது திருப்பதி ஏழுமலையான். அப்போது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அங்கே போய் நீசமாகிறார் மகரத்தில். அதனால தான் லட்டு கொடுத்து அந்த இடத்த பரிகாரமாக திருப்பதி செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், திருவோண நட்சத்திரம் தான் பெருமாளுடைய வெங்கடாஜலபதியினுடைய நட்சத்திரம். ஆனால் அங்கே குரு நீசம் அந்த வீட்டில். அப்போ திருப்பதி லட்டை கொடுத்து நமக்கெல்லாம் அந்த 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 சந்திர பகவான் அந்த குருவினுடைய வைப்ரேஷனை ஃபுல்லாக தானம் லட்டை தானமாக கொடுத்து அங்கே போனாலே லட்டு மனம் அப்படி தூக்கும். அப்போ குருவை லட்டை தானமாக கொடுத்து சந்திரன் பரிகாரத்தை எடுத்துக்குது. அந்த ஸ்தலம் பரிகாரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு கோவில், ஒரு புண்ணிய ஸ்தலம் காலத்துக்கும் அதனுடைய மகிமை கெடாமல் இருப்பதற்கு அங்கேயே ஒரு பரிகாரத்தை வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இங்க இவருக்கு அது 6ஆம் பாவம் திதிசூன்யம். 6ஆம் பாவம் திதிசூன்யமாகி சனி கேது புதன். அப்ப 3 நம்ம சொல்றதே அழித்தன்மை உண்டான 3 கிரகங்கள். பொருளாதாரத்தை நிலத்தத்துவமாக பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகங்கள் சனி புதன்லாம். அப்ப இவங்க போய் அங்க உட்காந்துருக்காங்க, திருவோண நட்சத்திரத்திலேயே இருக்காங்க. கேட்கவே வேணாம், சனி புதன்ல திருவோணத்திலேயே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த திரிசூன்யம் ஆகுது, 6ஆம் இடம் ஆகுது அப்படின்னா இந்த சந்திர பகவான் இந்த லக்கணத்திற்கு 2, 6, 10ங்கிற இடத்துல நட்சத்திரமாக சிம்ம லக்கணத்துக்கு பாவிச்சிருக்குதுங்கும் போது ஒரு தனம், பொருளாதாரம், குடும்பம் அப்படிங்கிற இடத்த கையில் வச்சிருக்கிற ஒரு உத்தியோக பாவம், தொழில் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல முழு நட்சத்திரமாக வீட்டு இருக்கக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ திருப்பதி பாஸ். அடுத்தது இப்போ சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு எங்கே இருக்குன்னா 8ல் இருக்கு. அதுவும் ரேவதி நட்சத்திரத்திலேயே இருக்கு. 2-11க்கு உண்டானவன் சார வாங்கியே இருக்கு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 2-11க்கு ஆதிபத்தியம் பெற்று அதனுடைய நட்சத்திரம் ஏறி இருக்குது அப்படிங்கும்போது குருவுடைய வீட்டில் இருக்கும்போது இங்கே நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம், அப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் இட ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனை ஆகுமா? அப்போ தனத்தை, லாபத்தை சேஃப்டி பண்ணு, சொத்தாக சேஃப்டி பண்ணுறது, குடும்பத்துக்கு சேஃப்டி பண்ணணும்னா திருப்பதி போயிட்டு வரணும். 8-12. அப்போ விபரீத ராஜயோகங்கள். அந்த ராஜயோகங்கள் அமைப்பு அப்படின்னா 10 ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம், அது ஒரு 2 வருஷத்தில் மறுபடியும் 5 மடங்கு லாபத்துக்கு விற்கிது அப்படின்னா திருப்பதி போயிட்டு வர்றது நல்லது. 8 அப்படிங்கிறது 8-12ங்கிறது கொஞ்சம் அந்த மலையேறி போய் நடந்து போய் கும்பிட்டு வர்றது, அந்த திருப்பதியை கிரிவலம், அதாவது தன்னை கஷ்டப்படுத்தி. 8ங்கிறது 8-12ங்கிறது இழத்தல் இல்லையா? அப்போ அங்கே போனால் மொட்டையடிச்சிட்டு வர்றது, அந்த இழத்தலை பரிகாரமாக எடுத்துக்கணும். 8-12 காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால அங்கே காசு, பணம், சொத்து, சோகம், குடும்பம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பொருளாதார சேர்க்கைங்கிறது வரணும், பொருளாதாரத்தை நல்லா கெட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அங்கே போனால் ஒரு மொட்டையடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா நடந்து மலை ஏறணும், நடவாதியில் போகணும், அல்லது அந்த மலையை ஒரு கிரிவலம் சுற்றி வரணும். அந்த திருப்பதி ஏழுமலையானையே அப்படி ஒரு சுற்றி வரணும். இதையெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது தன்னை வருத்தி கொண்டு, தன்னை கஷ்டப்படுத்தி, தன்னிடம் எதையாவது ஒன்றை இழந்து, அப்போது
அது அந்த 8 12 பாதத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால அப்போது நடந்தோ அல்லது மொட்டையடிச்சோ கர்மாக்களுக்கு உண்டான விஷயத்த மொட்டையடிச்சிட்டோ வந்தாருன்னா அங்கே சும்மா போய் ஜாலியாக போய் காரில் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு காரில் நல்லா ஜம்முன்னு ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு தங்கிட்டு சாமியை நல்லா டிக்கெட் எடுத்து ஜம்முன்னு நிற்காம கூட கும்பிட்டுட்டு வந்தாருன்னா பலன் இல்லை. தன்னை வருத்தி கொண்டு எதையாவது ஒன்றை இழந்து வந்தார் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு புண்ணியம் நிரம்ப உண்டு. ஓகேங்களா? இதுதாங்க இந்த ஜாதகம் சொல்கிற விஷயம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தாராளமாக போகலாம். போகிறதனுடைய விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போகணும். நன்றி, வணக்கம்.